தற்போது கிடைத்த மற்றொரு அண்மை செய்தி. தஞ்சாவூர் அருகே வாய்க்காலில் மூழ்கி குழந்தை உயிரிழந்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன். தஞ்சாவூர்ல குழந்தை வாய்க்கால மூழ்கி உயிரிழந்திருக்கு. இது தொடர்பான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் கோபால். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 3 நாட்களாக மழை பெய்து கொண்டு வருகிறது. இதனை அடுத்து சேதுபாசத்திரம் பகுதியைச் சேர்ந்த வினோத் மோனிஷா தம்பதி வினோத் மீன்பிடி தொழிலாளி வேலை பார்த்து வருகிறார். இவர்களுக்கு ஹரிணி 3 வயது என்ற பெண் குழந்தையும் தர்னிஷா என்ற 1.5 வயது நிரம்பிய ஆண் குழந்தையும் உள்ளனர். இந்நிலையில் நேற்று காலை மோனிஷா வீட்டின் உள்ள சமையல் வேலை செய்து கொண்டிருந்தார். எதிர்பாராத விதமாக தற்போது வீட்டின் விளையாடி கொண்டிருந்த போது தர்னிஷாவின் வீட்டை விட்டு வெளியேறி சென்றதை மோனிஷா கவனிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. வீட்டின் முன்பு தேங்கி இருந்த மழை நீர் தர்னிஷா விழுந்து அருகில் இருந்ததாகவும் வாய்க்காலில் விழுந்துள்ளதாகவும் அப்பகுதியில் தெரிவித்தனர். வெகு நேரமாகி தர்னிஷா காணவில்லை என மோனிஷா உள்ளிட்டோர் தேடியுள்ளனர். அப்போது வாய்க்காலில் தர்னிஷா விழுந்து கிடந்ததை கண்டு மோனிஷா உள்ளிட்ட அக்கம் பக்கத்தினர் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். குழந்தையை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக பேராவூரணி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு குழந்தை பரிசோதனை செய்த டாக்டர்கள் ஏற்கனவே தர்னிஷா இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்தனர். மழை நீரில் மூழ்கி குழந்தை தர்னிஷா இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் மக்களிடையே பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதை குறித்து காவல் அறிந்த பேராவூரணி எம்எல்ஏ அசோக்குமார் மருத்துவமனைக்கு சென்று பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றனர். கோபால். தங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி சரவணன்.